வணக்கம் சண்டமாப் ஸ்டூடெண்ட், நான் உங்கள் கபிலன். இன்னைக்கு என்ன ஒரு இம்பார்ட்டன்ட் வீடியோ பார்க்க போறோம்னா, ஜனவரி 2025 அக்டோபர் 2025 வரைக்கும் என்ன முக்கியமான அவார்டு கொடுத்துருப்பாங்க. அவார்டு மீன்ஸ் நோபல் பிரைஸ் கொடுத்தது, நேஷனல் அவார்டு கொடுத்தது, அதுக்கப்புறம் ஹானர்ஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ மோடி இல்லைனா பிரசிடென்ட் முர்மு அவர்கள் வெளிநாட்டுகளுக்கு போனால் அவங்களுக்கு சில அவார்டுகள் அந்த ஊரோட சிவிலியன் அவார்ட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது ஒரு 63 கொஷின்ஸ் என்னமோ இருக்கு. மொத்தம் 10 மாசத்துல 63 கொஷின்ஸ் இம்பார்ட்டண்டா கொடுத்துருக்கு. அது ஏன் இதுக்கு முன்னாடி நான் அப்பாயின்மெண்ட்ஸ் ஒன்று கொடுத்துருக்கேன், அதே சேம் இதுதான். ஸோ இதை ஒரு தடவை ஒரு வீடியோ பார்த்துட்டீங்கன்னா உங்களால் டெஃபினட்டா ஒரு 2 கொஷின்ஸ் அட்டன் பண்ணி மார்க் எடுக்க முடியும். ஏன்னா இதெல்லாம் ஃபேக்சுவல், ரா ஃபேக்சுவல். உங்களால் எங்கேயுமே படிக்கல கம்ம கிராஸ் பண்ணனா இதெல்லாம் ஆன்சர் பண்ண முடியாது. இதில் நீங்க எலிமினேஷன் மெத்தட் போட முடியாது. ஓகேவா? கான்செப்ட் ஓரியன்ட்னா பரவாயில்ல, இது பியூர் ஃபேக்சுவல் ஓரியன்ட். ஸோ அப்படிங்கிறப்போ இதை நீங்கள் ஒரு தடவை பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க, யார் யார் என்னென்ன ஹானர்ஸ் பண்ணியிருக்காங்க, யாருக்கு என்னென்ன அவார்டு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்தியாவில் இன்டர்நேஷனல் 2 இடத்துலையுமே சேர்த்து தான் கொடுத்துருக்கு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஹூ ஹேஸ் பீன் அவார்டட் த 2025 நோபல் பீஸ் பிரைஸ்? ஆக்சுவலாக இந்த நோபல் பீஸ் பிரைஸ் யாருக்கு வேணும்னு ஆசைப்பட்டாங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த வாட்டி கொடுத்தது யாருன்னா மரியா கொரினாங்கிற ஒரு லேடிக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, இவங்க அர்ஜென்டினாவை சேர்ந்தவங்க. இவங்களுக்கும் இந்த வாட்டி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பீஸ் பிரைஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ரெண்டாவது கொஸ்டின், ஹூ ஹேஸ் ஹானர்ட் த தாதா சாஹிப் பால்கே அவார்ட் 2023 இன் செப்டம்பர் 2025 கொடுத்துருக்காங்க. அதாவது தாதா சாஹிப் பால்கே அவார்டு 2023க்கான இந்த செப்டம்பர் 2025 யாருக்கு கையில வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா, கேரளாவை சேர்ந்த மோகன்லால் அவர்களுக்கு, கேரளா நடிகரை சேர்ந்த மோகன்லால் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஓகேவா? இவங்களுக்கு இந்த 2025க்கான, ஆனா அவங்க 2023க்கு அவங்கள தேர்ந்தெடுத்திருக்காங்க, மோகன்லால் அவர்களுக்கு. அடுத்தது, ஹூ வேர் அவார்டட் த நோபல் பிரைஸ் 2025 இந்த ஃபீல்ட் ஆஃப் பிசிக்ஸ்? பிசிக்ஸ்ல யாரு நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னா, இதுக்கு ஆன்சர் ஆல் ஆஃப் த எபோ. ஏன் ஆல் ஆஃப் த எபோ அப்படின்னா, 3 பேர் வாங்கியிருக்காங்க. ஜான் கிளார்கே, ஜான் எம் மார்டினிஸ், அப்புறம் மிச்சல் ஹெச் டிவோரட்ன்ட்டு. இதுக்கு ஒரு தனியா வீடியோ போட்டிருக்கோம். இருக்கிற எல்லா நோபல் பிரைஸும், பிசிக்ஸ் நோபல் பிரைஸ் கொடுப்பாங்க, கெமிஸ்ட்ரிக்கு, அதுக்கப்புறம் என்னன்னா மனிதர்களோட வாழ்க்கைக்கு எதெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கோ, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், எக்கனாமிக்ஸ், பயாலஜி, இதுல அப்புறம் பீஸ். ஸோ இது எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அது நீங்க போய் சர்ச் பண்ணி பார்த்துக்குங்க. அடுத்தது, 4வது கொஸ்டின், which Indian non-governmental organization NGO has become the first to win the ராமன் மகசேசே அவார்டு in 2025? யாருக்கு ராமன் மகசேசே அவார்டு 2025ல இது கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது எஜுகேட் கேர்ள்ஸ் அப்படிங்கிற ஒரு என்ஜிஓக்கு இந்த அவார்டு கொடுத்திருக்காங்க. இது மிகப்பெரிய உயரிய அவார்டு, ராமன் மகசேசே அவார்டு. ஸோ இதையும் ஒரு தடவை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 5வது கொஸ்டின், ஹூ ஹேஸ் ரீசன் won the title of மிஸ் யூனிவர்ஸ் இன் இந்தியா 2025 அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா, இது மணிகா. ஓகேவா? மணிகா விஸ்வகர்மா. இவங்க பேர் மணிகா விஸ்வகர்மா. இவங்க என்னன்னா, இவங்களுக்கு தான் இந்த வாட்டி டைட்டில வின் பண்ணிருக்காங்க. இவங்க ஜெய்ப்பூர் ராஜஸ்தானை சேர்ந்தவங்க. ஓகேவா? அதே மாதிரி இதுல மிஸ் வேர்ல்டு யார் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓப்பல் சுஜாதா அப்படிங்கிறவங்க. அவங்க 2வது பிரைஸ் வாங்கியிருக்கிறாங்க, ஜெய்ப்பூர் ராஜஸ்தானை சேர்ந்தவங்க. அப்புறம் 6வது கொஸ்டின், ஹூ வேர் அவார்டட் த 2025 நோபல் பிரைஸ் இன் எக்கனாமிக் சயின்ஸ்? எக்கனாமிக்ஸ்க்கு கொடுத்திருக்காங்க. இது யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜோயல் மோக்கையர் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் வாங்கியிருக்கிறாரு எக்கனாமிக்ஸ்க்கு. ஹூ ஒன் த ஃபிலிம்ஃபேர் அவார்டு 2025 ஃபார் த பெஸ்ட் பிலிம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இதுல பெஸ்ட் பிலிம் எதுக்கு வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, லத்தா லேடிஸ்க்கு பெஸ்ட் பிலிம்.
இதுல பெஸ்ட் டைரக்டர் யாரு அப்படின்னா இது வந்து கிரண் ராவ் அப்படிங்கிறவர் தான் பெஸ்ட் டைரக்டர். கிரண் ராவ் பெஸ்ட் டைரக்டர். ஸோ இதுவும் எக்ஸ்ட்ரா பாயிண்ட், இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, பெஸ்ட் டைரக்டர் கிரண் ராவுக்கு கிடைச்சிருக்கு. லப்தா லேடிஸ்க்கு பெஸ்ட் ஃபிலிம்க்கு இந்த ஃபிலிம்ஃபேர் அவார்டு இந்த வருஷம் கொடுத்திருக்காங்க. அடுத்து, who has recently been awarded the Digital Payment Award 2025 by the Finance Minister நிர்மலா சீதாராமன். அது யாருக்கு வந்து வழங்கியிருக்காங்க அப்படின்னா இதுக்கு வந்து இந்தியன் போஸ்ட் பேமெண்ட் பேங்க்குக்கு வழங்கியிருக்காங்க. அடுத்த கொஸ்டின், who were awarded the 2025 Nobel Prize in Physiology or Medicine அப்படின்னு சொல்லுவாங்க. மெடிசின் ஆர் பிசியாலஜின்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு யார் வழங்கியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஆல் ஆஃப் த எபோவ். ஓகேவா, எல்லாருக்குமே வழங்கப்பட்டிருக்கு. ஓகேவா, மேரி இ புர்ன்கோவ், ஷைமன் சகாகுச்சி, ஃப்ரெட் ராம்ஸ்டெல் அப்படிங்கிறவங்க 3 பேருக்குமே இந்த அவார்டு வழங்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் 10வது கொஸ்டின் 10th, who has recently been conferred the PV Narasimha Rao Memorial Award for the Economic in September 2025 யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மன்மோகன் சிங் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. இவர் முன்னாள் PM 2 டைம் இருந்திருக்காங்க. காங்கிரஸ் கவர்மெண்ட்டை ஆதரவு கொடுத்து. ஸோ இவங்க இறந்திருக்காங்க. இவங்களுக்கு ரீசெண்டா பெங்களூர்ல இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டிக்கு இவங்க பேரை மாத்தியும் வச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ். இவங்களுக்கு என்னன்னா நரசிம்மராவ் மெமோரியல் அவார்டு இவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஓகேவா, அப்புறம் which film won the best feature film award at the 71st National Film Award அப்படின்னு சொல்லிட்டு எது சொல்றாங்க அப்படின்னா 12th Fail Film Award 71st National Awardக்கு பெஸ்ட் ஃபில்மா 12th Failங்கிற படத்துக்கு கொடுத்திருக்காங்க. அப்புறம் 12வது, who became the first Indian lawyer to honor the 2025 World Law Congress யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இதுக்கு ஆன்சர் வந்து புவன் ரிபு அப்படிங்கிறவர் தான் ஃபர்ஸ்ட் இந்தியன் லாயர் டு ஹானர் 2025க்கான வேர்ல்டு லா காங்கிரஸ். அதுல வந்து ஃபர்ஸ்ட் இந்தியன் லாயர் கொடுத்திருக்காங்க. ஓகே, புவன் ரிபுங்கிறவருக்கு. 13வது, who has been awarded the 2025 Nobel Prize for Literature. லிட்ரேச்சருக்கு யாருக்கு வந்து கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து லாஸ்லோ கிரசோன் கொர்க்கை. ஓகேவா, இதுதான் அவரு லாஸ்லோ கிரசோன் கொர்க்கை. இவர் வந்து கொடுத்திருக்காங்க. இவர் கல்ஃப் கண்ட்ரியை சேர்ந்தவர். ஃபார் த கம்பெலிங் அண்ட் விஷனரி ஓவர் தட் இன் த மிட்ஸ் ஆஃப் ஆப்ளூட் டெரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாவலுக்காக. அடுத்து 14, which country recently honored PM நரேந்திர மோடி with the National Order of the Southern Cross அப்படிங்கிற ஒரு உயர்ந்த அவார்டு யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா த நேஷனல் ஆர்டர் ஆஃப் த சதர்ன் கிராஸ் அப்படிங்கிற உயர்ந்த விருது பிரேசில் நாட்டுல அவருக்கு வந்து கொடுத்திருக்காங்க, ஹானர் பண்ணிருக்காங்க. 15வது கொஸ்டின், who has been awarded the first global MS சுவாமிநாதன் அவார்ட் ஃபார் ஃபுட் அண்ட் பீஸ் 2025 அப்படிங்கிற இந்த அவார்டு யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா அடிமோலா ஏ அடினில் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த MS சுவாமிநாதன். இவர் யார் அப்படின்னா ஃபாதர் ஆஃப் இந்தியன் கிரீன் ரெவல்யூஷன். ஓகேவா, அதே வந்து வேர்ல்டுக்கு வந்து நார்மன் பொல்லாக்கு. ஓகே, சோ இதையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கங்க. 16வது கொஸ்டின், who won the 2025 International Booker Prize for கன்னடா ஷார்ட் ஸ்டோரி ஹாட் லேம்ப் அப்படிங்கிறது யாருக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னா கன்னட ஸ்டோரி ஷார்ட் ஸ்டோரியான ஹாட் லேம்ப் யாருக்குன்னா பானு முஸ்தக் அவர்களுக்கு இந்த புக்கர் பிரைஸ் அவார்டு வழங்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் which city won the ஸ்வச் வாயு சர்வேக்ஷனா அவார்ட் 2025 in the million plus population cities அப்படிங்கிறதுக்கு யாருக்கு வந்திருக்குன்னா ஸ்வச் பாரத் ரொம்ப கிளீனஸ்ட் சிட்டி வாயு சர்வேக்ஷன் அவார்டு யாருக்குன்னா இது வந்து கிளீனஸ்ட் சிட்டிக்கு கொடுப்பாங்க. இண்டோர் சிட்டிக்கு இந்த அவார்டு கொடுத்திருக்காங்க. இப்ப ரீசெண்டா வந்து என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா டஸ்டியஸ்ட் சிட்டி இந்தியாலே எது அப்படின்னு சொல்லிட்டுன்னா தமிழ்நாட்டை சேர்ந்த மதுரை சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அடுத்த பிளேஸ்ல சென்னை பெங்களூர் வருது. ஸோ இதெல்லாம் கூட சொல்லியிருக்காங்க. இப்போ டர்ட்டியஸ்ட் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இடத்துல யார் இருக்காங்கன்னா மதுரை. அதே வந்து கிளீனஸ்ட் சிட்டி ஃபர்ஸ்ட் இடத்துல யார் இருக்காங்கன்னா இண்டோர். ஓகே, 18வது கொஸ்டின், who have been awarded the Nobel Prize 2025 in the field of chemistry. கெமிஸ்ட்ரிக்கு எதுக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா
இது வந்து ஆல் ஆஃப் த எபோ, எல்லாருக்குமே சேர்த்துதான் இது. சுசுமு கிட்டகாவா, ஓமர் யாக்ஷி, அப்புறம் வந்து ரிச்சர்ட் ராப்சன், 3 பேர் சேர்ந்துதான் கெமிஸ்ட்ரி கொடுத்துருக்காங்க. எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா அப்படின்னா கிரவுண்ட் பிரேக்கிங் ஒர்க் இன் டெவலப்பிங் மெட்டல் ஆர்கானிக் ஃப்ரேம்வொர்க், மெட்டல் ஆர்கானிக் ஃப்ரேம்வொர்க்காக கொடுத்துருக்காங்க. MOF சொல்லுவாங்க, மெட்டல் ஆர்கானிக் ஃப்ரேம்வொர்க். அப்புறம் who has became the first Indian player to win the Polygrass Magic Skill Award. Polygrass Magic Skill Award யாருக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னா தீபிகா ஷவாத் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த Polygrass Magic Skill Award வழங்கப்பட்டிருக்கு. அப்புறம் 20 who received the 59th Jananpith Award 2025 for outstanding contribution of Hindi literature. யாருக்கு ரொம்ப வந்து இது பண்ணாங்களோ அவங்களுக்கு ஜனன்பித் அவார்டு வழங்கியிருக்காங்க. அது யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 59 ஜனன்பித் அவார்டு வந்து வினோத் குமார் சுக்லா அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. இந்த வருஷத்துக்கான ஜனன்பித் அவார்டு வந்து வினோத் குமார் சுக்லாவுக்கு 2024க்காக வழங்கப்பட்டிருக்கு. அவரு ஹிந்தி லிட்ரேச்சருக்கு நிறைய வேலை செஞ்சதுக்காக. அப்புறம் who recently received the Ghana's highest civilian award, ஆபீசர் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் த ஸ்டார் ஆஃப் கானா அப்படிங்கிற ஒரு அவார்டை ஜூலைல வழங்கப்பட்டிருக்கு. அது யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரதம மந்திரி நரேந்திர மோடி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஓகே, கானால என்ன அவார்டு கொடுத்தாங்கன்னு கேட்கலாம். சோ பெருசா இருக்கிறதுனால அதை கேட்க வாய்ப்பு இல்லை. ஹூ ஹாஸ் பீன் அவார்டட் த 2025 ஏபிள் பிரைஸ் ஃபார் கான்ட்ரிபியூஷன் இன் மேத்தமெட்டிக்ஸ். மேத்தமெட்டிக்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணதுக்காக ஏபிள் பிரைஸ் வழங்குவாங்க. அது யாருக்கு இந்த வாட்டி கொடுத்திருக்காங்க அப்படின்னா மசாக்கி கஷியவாரா அப்படிங்கிற ஒரு ஜாப்பனீஸ்க்கு கொடுத்திருக்காங்க. அப்புறம் 23 who received the Face of Asia Award, Bhushan International Film Festival. Bhushan International Film Festival in 2025 யாருக்குன்னா ஹம்ம குரேஷி, இவங்க வந்து பாலிவுட் ஆக்ட்ரஸ் ஹீரோயின் சொல்லலாம். இவங்களுக்கு என்னன்னா ரிசீவ் ஃபேஸ் ஆஃப் த ஏசியா அவார்ட் அட் த பூஷன் இன்டர்நேஷனல் ஃபிலிம்ல இவங்களுக்கு இந்த அவார்டு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்புறம் which country won the ISSA Award 2025 for the significantly expanding social security coverage. அதாவது இது வந்து சோசியல் செக்யூரிட்டி கவரேஜ் எது அப்படின்னா இந்தியாவுக்கு தான். விச் கண்ட்ரி won the ISSA அவார்டு 2025 சோசியல் கவரேஜ்னா என்னன்னு சொல்லுவாங்கன்னா இந்த இன்சூரன்ஸ் இந்த இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா. இப்போ அந்த இதுலயே வந்து பிரதம மந்திரி அவங்களோட ஸ்கீம்லயே வந்து நிறைய இன்சூரன்ஸ் இதெல்லாம் போட்டிருக்காங்க, அதை வச்சுதான் சொல்றாங்க. 25 who received the 2025 World Food Prize for pioneering research in biological nitrogen fixation அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேர்ல்டு ஃபுட் பிரைஸ் ஃபார் இதுல சொல்லியிருக்காங்க பயாலஜிக்கல் நைட்ரஜன் பிக்சேஷன். யாருக்கு அப்படின்னா மரியங்களா ஹங்கேரியாங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. who recently won the title of Miss World 2025 அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஓபல் சுச்சாதா, இவங்க ராஜஸ்தானை சேர்ந்தவர்கள். ஓகேவா, ராஜஸ்தானை சேர்ந்தவங்க ஓபல் சுச்சாதா அவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அப்புறம் who was honored with 43rd லோக்மானிய திலக் நேஷனல் அவார்ட். 43rd லோக்மானிய திலக் நேஷனல் அவார்டு யாருக்கு அப்படின்னா நிதின் கட்காரி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. which Indian American singer won 67th Grammy Award in 2025 for her album Triveni அப்படிங்கிற இதுக்கு யாருக்கு வழங்கிருக்காங்க அப்படின்னா சந்திரிகா டாண்டோன் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஓகேவா, which Indian American singer 67th Grammy Award 2025ல ஒரு ட்ரிவேனிங்கிற ஒரு ஆல்பத்துக்கு வழங்கப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா சந்திரிகா டாண்டன் பாடினது. 29 who won the best director award in the horizontal section 82nd Vins Film Festival அப்படின்னு பாத்தீங்கன்னா அனுப்பர்ணா ராய் அவங்களுக்கு இந்த ஒரிசான்டி செக்ஷன் அட் த 82nd Vins Film Festivalல கொடுத்திருக்கு. எதுக்கு அப்படின்னா சாங் ஆஃப் ஃபர்கட்டன் ட்ரீஸ் அப்படிங்கிற ஒரு ஆல்பத்துக்காக. ஓகே, சாங் ஆஃப் ஃபர்கட்டன் ட்ரீஸ். இது ஒரு ஆல்பம் சாங். அப்புறம் who was awarded ஸ்ரீலங்கா ஹையஸ்ட் சிவிலியன் ஆனர் மித்ர விபூஷனா 5 ஏப்ரல் 2025 யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு? அதாவது மித்ர விபூஷனாங்கிறது பிரதம மந்திரி மோடி, PM மோடி அவர்களுக்கு
ஸ்ரீலங்காவோட ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு நம்மளுக்கு பாரத ரத்னா மாதிரி அவங்களுக்கு மித்ர விபூஷன்யா அப்படிங்கிற ஒரு அவார்டு. Who was awarded the 2025 United Nations Nelson Mandela Prize? நெல்சன் மண்டேலா பிரைஸ் யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா இது போத் 2 and A ரெண்டு பேருக்குமே. பிரெண்டா ரெனால்டு இது இல்ல, கென்னடி ஆடிட். ஓகேவா, கென்னடி ஆடிட் அப்படிங்கறதா இந்த ரெண்டு பேருக்குமே வழங்கப்பட்டிருக்கு, போத் A and B. அப்புறம் 30 The Aga Khan Award 2025 is associated with which field? Aga Khan Award யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா ஆர்கிடெக்சர் ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கு இந்த அகா கான் அவார்டு 2025க்காக கொடுக்கப்படுது. ஸோ ஆர்கிடெக்சர் ஃபீல்டுக்காக. Who was honored with the Gold Mercury Award 2025 for Peace and Sustainability அப்படின்னு பாத்தீங்கன்னா தலாய் லாமா, நேபாளை சேர்ந்த புத்திஸ்டோட சீனியர் மோஸ்ட் தலைவர் இவர் தான். இந்த தலாய் லாமாக்கு வழங்கப்பட்டிருக்கு. 34 How many persons have been awarded with Padma Award by President Draupadi Murmu on the occasion of Republic Day 2025க்கு யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இது மொத்தம் 39. ஓகேவா, மொத்தம் 139 அவார்டு வழங்கப்பட்டிருக்கு. என்னன்னா அப்படின்னா 7 பத்ம விபூஷன், 19 பத்மபூஷன், அதுக்கப்புறம் 113 பத்மஸ்ரீ இது வழங்கப்பட்டிருக்கு. ஓகேவா, 19, 7 பத்ம விபூஷன். ஆக மொத்தம் இதை நீங்க கூட்டினீங்கனாலே ஆன்சர் வந்துடும். 139. ஓகேவா, 139 பத்மா அவார்ட்ஸ் இந்த வருஷம் வழங்கப்பட்டிருக்கு. ஓகே, 35 Who has been honored with the Mental Health Award 2025க்கு யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு? அதாவது என்ன ஹானர் பண்ணியிருக்காங்கன்னா மென்டல் ஹெல்த் அவார்டு யாருக்கு வழங்கப்பட்டுனா சைமா வசீத் அவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் அடுத்த கொஸ்டின் புலிட்சர் பிரைஸ் பத்தி பார்ப்போம். Who among the following awarded with the Pulitzer Prize 2025 for the breaking news reporting அப்படிங்கிறது பாக்குறப்போ வாஷிங்டன் போஸ்ட் ஸ்டாஃப் அவங்களுக்கு இந்த புலிட்சர் பிரைஸ் 2025 நியூஸ் ரிப்போர்ட்டிங்ல வழங்கப்பட்டிருக்கு. ஓகே, இந்த 36 கொஸ்டின் பார்த்துருக்கோம், மொத்தம் 63 கொஸ்டின்ஸ். ஸோ நெக்ஸ்ட் இது பார்ட் 1 நீங்க ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கோம், பார்ட் 2 அடுத்த ஒரு வீடியோல வரும். ஸோ அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட். நன்றி, வணக்கம். Send a map. You dare to dream, we care to accomplish.